கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். அந்த 2வது லைனிலிருந்து நான் வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். ஆமென். மிக அருமையான ஒரு வசனம். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். இந்த ஹிஸ்ட்ரி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அதன் மேலே உள்ள வசனங்கள், அந்த 9வது அதிகாரத்தை பார்த்திங்கன்னா, சவுலுடைய தகப்பனாகிய கீசனுடைய அழுதைகள் காணாமற் போய் இவர்கள் தேட போகிறது. அந்த இடத்திலே சாமுவேலை சந்தித்து இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அது அங்கே இருக்கட்டும். இங்கே நான் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டதான ஒரு வார்த்தை என்னன்னா, நீ சற்றே தரித்து நில். கடந்த பகல் வேளையிலே தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டு இருந்தபோது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுவாராக. ஆவியானவருடைய சத்தத்திற்கு நேராக உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டால் கர்த்தர் கண்டிப்பாக உங்களோடு இந்த காலை வேளையிலே பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும்போது, தேவ சமூகத்திலே தரித்திருக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறதான மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த இடத்துல வருகிறது. வேலைக்காரனை பார்த்து நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். வேலைக்காரனை முன்னே அனுப்பிவிட்டு, நான் கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு சொல்லும்படி நீ நில்லு. அப்போது அநேக இடங்களிலே அநேக பரிசுத்தவான்களிடத்தில் கர்த்தர் பேசும்போது இவ்வண்ணமாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகும்போது வேலைக்காரரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் இங்கே நில்லுங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் என்ன செய்கிறோம், பலி செலுத்தி விட்டு திரும்பி வருகிறோம். அப்போது சில மனிதர்களை, சில காரியங்களை நிற்க வேண்டிய இடத்திலே நிற்க வைக்க வேண்டும். விட வேண்டிய சில காரியங்களை எந்த இடத்திலே யாரை நிறுத்த வேண்டுமோ, எந்த இடத்திலே யாரை வைக்க வேண்டுமோ அந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்கு, கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு, கர்த்தர் நமக்கு சில காரியங்களை தெரிவிப்பதற்கு, கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை தந்து அருளுவதற்காக அவர் வாஞ்சியோடு காத்திருக்கிறார். ஆனால் நம்ம சில காரியங்களை, சில மனிதர்களை நம்ம ஆண்டவரை விடவும் அதிகமாக நேசித்து நம்மோடு கூட வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சற்று முன்னாடி போக சொல்லு, இல்லைன்னா இங்கே நிறுத்தி வை. ஹல்லேலூயா. இங்கே நிறுத்தி வைப்பா. மோசேயிடத்தில் கர்த்தர் சொல்லுவார், நீ மட்டும் வா, மிச்சம் யாருமே வரக்கூடாது. ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன், அப்போது உங்களுக்கு நன்றாக புரியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கற்பனைகளை கர்த்தர் கொடுக்கும் முன்னதாக 2 கற்பலகைகளை அவனிடத்தில் கொண்டு வர சொல்லுவார். அப்போது அதில் 34வது அதிகாரம் 2, 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். ஆமென். எவ்வளோ அருமையாக கர்த்தர் ஒரு தனி மனிதனை அழைத்து அவனோடு கர்த்தர் பேசுவதற்காகவும், அவனுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவதற்காகவும், அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவனை பெருக பண்ணும்படியாகவும், அவனுக்கு கர்த்தர் போதிக்கும்படியாகவும். ஆமென். சில சந்தர்ப்பங்களில், சில சூழ்நிலைகளில்
அவர் தனிமையாக அழைக்கிறதை பார்க்கலாம். இங்கே மோசையை பார்த்து சொல்ல, நீ மட்டும் வாப்பா, நீ ஆயத்தமாகி ஏறி வா, உன்னோட ஒருவனும் வரக்கூடாது, எந்த மனுஷனும் வரக்கூடாது, நீ மட்டும் வரணும். நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற தொடர்பில் எந்த மனிதனும் இடையிலே வரக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் ரெப்ரசன்டேட்டிவாக தேவையில்லை. நாம் கர்த்தரிடத்தில் கிருபாசனத்தின் இடையிலே நாம் நேரடியாக செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்தில் நேரடியாக பேச வேண்டும். கர்த்தரிடத்தில் நேரடியாக ஒரு சின்ன குழந்தை பெற்றோரிடத்தில் பேசுவது போல, ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல. ஏன்னா அவர் நமக்கு ஒரு தாயை போல இருக்கிறார், ஒரு தகப்பனை போல இருக்கிறார், ஒரு சிநேகிதனை போல இருக்கிறார், ஒரு சகோதரனை போல இருக்கிறார், ஒரு நல்ல தெய்வமாக நமக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களை, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறதான ஒரு காரியம், அவர் நம்மோடு பேசும்படியாக நாம் சற்று தரித்து நிற்க வேண்டும். தரித்து நில் என்று சொல்லும்போது சற்று அமர்ந்து கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது ஒரு ட்ராவல் பண்ணுவதற்காக நாம் போனோம்னா பஸ்ஸுக்காக நாம் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். பஸ் வாரது வரைக்கும் இருப்போம், இல்லைன்னா ட்ரெயின் வர்றது வரைக்கும் உட்கார்ந்துருப்போம். ஆமேன். ஒருவேளை 1/2 hour லேட்டானால் கூட உட்கார்ந்துருப்போம். அதுதான் தரித்து இருக்கிறது. அது வருகிறது வரையிலும் பொறுமையோடு காத்திருக்கிறது. அதுதான் தரித்து இருக்கிறதான ஒரு அனுபவம். ஆமேன். கர்த்தரிடத்திலிருந்து நாம் சிலதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் நம்மோடு பேச வேண்டுமானால், ஹல்லேலூயா, நாம் தரித்து இருக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எந்த கதையும் செய்ய முடியாது. உலக பிரகாரமாகவும் அவசரப்பட்டு எதையுமே நாம் செய்ய முடியாது. பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் அவசரப்பட்டு எதையாவது நாம் செய்வோம் என்றால் அது கண்ணியாக மாறி இருக்கிறது. ஆபிரகாம் சாராளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். குழந்தை இல்லை, ஆனால் சாராள் அவசரப்பட்டாங்க. ஆகாரை அவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அது நிமித்தம் சாரா அப்புறமாக ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு அவஸ்தை வந்தது. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அடிமை பெண்ணையும் அவனுடைய பிள்ளையை நினைச்சு அனுப்பிவிடு. அனுப்பிவிட்ட பிறகுதான் அந்த குடும்பத்திலே சமாதானம் உண்டானது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அனுப்பிவிட வேண்டியதை அனுப்பிவிடுங்கள். நிறுத்த வேண்டியதை நிற்க வேண்டிய இடத்துல நிறுத்தி வைங்க. மட்டும் வா, மிஞ்சி வராதே. அந்த அளவுக்கு சுதந்திரம் போதும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்னும் விட வேண்டியதை விட்டு தள்ளுங்க, வெறுக்க வேண்டியதை வெறுத்து தள்ளுங்க, தூரத்தில் நிறுத்த வேண்டியதை தூரத்தில் நிறுத்தி விடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா இயேசு எருசலேம் தேவாலயத்திற்கு போவார். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. எருசலேம் தேவாலயத்திற்கு போகும்போது அங்கே என்ன இருக்குன்னு தெரியுமா? அங்கே தேவாலயம் ஃபுல்லாக ஆடு மாடுகளும் புறா விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் எல்லாரும் நிரம்பி இருப்பாங்க. கர்த்தர் அந்த இடத்துல போனவன் என்ன செய்வார்? சவுக்குனால் ஒரு கச்சையை, ஒரு சவுக்கு கயிறை உண்டு பண்ணி அவர் என்ன செய்வார் தெரியுமா? எல்லாவற்றையும் புறம்பே ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடித்து துரத்தி விடுவார். ஆமீன். இந்த காலை வேளையிலே துரத்த வேண்டியதை நாம் துரத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்திருக்கிறதான சில குணாதிசயங்கள், கர்த்தர் விரும்பாத, கர்த்தர் அருவருக்கிறதான சில காரியங்கள், ஆமீன், அதை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? துரத்தி விட வேண்டும், நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஆமீன். இன்னும் அவர் காசுக்காருடைய பலகைகளை எல்லாம் என்ன செய்தார்? கவிழ்த்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் அது வரும், 2:15-16 என்று நான் நினைக்கிறேன். கவிழ்க்க வேண்டிய சில காரியங்களை என்ன செய்யணுமா? கவிழ்த்து போட வேண்டுமாம். சில காரியங்கள் நம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது, அவற்றை பறக்க விட வேண்டியதை பறத்தி விட்டார் இயேசு. ஆமீன். ஹல்லேலூயா. கயிற்றை எடுத்து புறாக்களை எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் என்ன செய்து விட்டார்? பறக்க வேண்டியதை பறத்தி விட்டார். ஓட ஓட விரட்ட வேண்டியதெல்லாம் விரட்டி விட்டார். கவிழ்க்க வேண்டியதெல்லாம் கவிழ்த்து விட்டார். ஆமீன். இந்த காலை வேளையில் நாம் சற்று இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் யோசித்தோம் என்றால், கர்த்தர் நம்மோடு நெருங்க முடியாதபடிக்கு, கர்த்தர் நம்மோடு உறவாட முடியாதபடிக்கு, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மை அழைத்து அவர் நமக்கு தர முடியாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறதான என்ன காரியங்களாக இருந்தாலும், ஹல்லேலூயா, இல்லை தடையாக இல்லை, ஏதோ ஒன்று நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மை பற்றி இருக்கிற சில பாவ சுபாவங்களாக இருக்கலாம், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணாதிசயங்களாக இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதான சில மனிதர்களுடைய ஆலோசனையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் அதை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வைத்து விட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமேன். ஹல்லேலூயா. மோசே இடத்துல சொல்கிற ஒன்றை தவிர ஒருத்தனையும் கூட்டிகிட்டு வராதப்பா. ஹல்லேலூயா. யாக்கோபை பார்த்தீங்கன்னா, யாப்போக்கு ஆற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா
மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் தனித்து விட்டான். உடனே அவங்களை வெறுத்து விட்டான் என்று அர்த்தம் இல்லை. எல்லாவற்றையும் அக்கறை படித்துவிட்டு பின்பு தனித்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தனித்திருந்த யாக்கோபை சந்திக்க கர்த்தர் வந்தார். அவன் கர்த்தரோடு போராடி மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தர் நமக்கு முன்குறித்ததான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நம்மோடு அவர் சொல்லும்படியாக காத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே சற்றே தரித்து நில்லுங்கள். ஆமேன். தரித்து நின்ற ஒரு சவுலை சாமுவேல் ஆசீர்வதித்து அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அதற்கு நேராக நான் கடந்து செல்லவில்லை. அது ஏன் அதை சொல்கிறேன் என்றால், தரித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஹல்லேலூயா, காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, வேலை வருகிறது வரை காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் ஒன்று விலக்க வேண்டியதை விலக்க வேண்டும், தூர தள்ளி நிறுத்த வேண்டியதை தள்ளி நிறுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. விட வேண்டியதை விட வேண்டும், அனுப்பிவிட வேண்டியதை அனுப்பிவிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சில உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், ஆமென், அது கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அதை நீங்கள் வெறுத்து விடும்போது கர்த்தர் உங்களோடு இடைப்பட ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இயேசு தேவாலயத்திலே செய்தது போல துரத்த வேண்டியது சிலவைகளை துரத்தி விடுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பறக்க விட வேண்டிய சிலவற்றை பறத்தி விட்டுருங்க. இல்லை, அது தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு தனித்து உறவாட முடியாதபடிக்கு என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் பறத்தி விட்டுருங்க, பறந்து போகட்டுமே. ஹல்லேலூயா. விரட்டி அடிக்க வேண்டிய சிலவற்றை விரட்டி அடித்து விடுங்கள். ஆமேன். இன்னும் கவிழ்க்க வேண்டிய சிலது இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அதை கவிழ்த்து விடுங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை குறித்ததான தேவ திட்டங்களை கர்த்தர் உங்களோடு பேசுவார், பகிர்ந்து கொள்ளுவார். ஆனால் நீங்கள் தரித்து இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1:14 இன்னும் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நான் பார்த்தோன்னா, ஜெபத்தில், ஹல்லேலூயா, வேண்டுதலில், விண்ணப்பத்தில், எல்லாவற்றிலையும் தேவ ஜனங்கள், சீஷர்கள் எல்லாம் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமேன். அப்போது விட வேண்டியதை விட்டுவிட்டு ஜெபத்திலேயும் விண்ணப்பங்கள்லேயும் வேண்டுதல்லையும் தேவ சமூகத்திலே நாம் தரித்து இருப்போம் என்றால், ஆமேன், கர்த்தர் இந்த காலையிலே சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகளோடு உங்களை தேடி வருவார். ஆமேன். ஹல்லேலூயா. தேடி வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? எத்தனை பேர் இந்த காலை வேளையில், ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் நீர் விரும்பாத எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு, எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு, எல்லாவற்றையும் தூரத்திலே வைத்துவிட்டு உங்கள் சமூகத்திலே தனியாக வந்து நான் தரித்திருக்க விரும்புகிறேன் என்கிற தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளை உங்களோடு கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். உங்களை குறித்ததான திட்டங்கள், தீர்மானங்கள், உங்கள் குடும்பங்களை குறித்ததான திட்டங்கள், தீர்மானங்கள், உங்கள் ஊழியங்களை குறித்ததான திட்டங்கள், தீர்மானங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தரித்திருக்க தயாராக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ சமூகத்துக்கு நேராக நாம் நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, அப்பா, சாமுவேல் சவுலை பார்த்து நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக சற்றே தரித்து நில் என்று சொன்னபோது அவன் தரித்து நின்றான். ஆண்டவரே, யாக்கோபு தனித்திருந்தான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்களும், ஆண்டவரே, விட வேண்டியதை விட்டுவிட்டு, கர்த்தர், ஆண்டவரே, எதை எந்த இடத்திலே வைக்க சொல்கிறீரோ அதே இடத்திலே நிறுத்தி வைத்து விட்டு, அப்பா, உம்மிடத்திலிருந்து நாங்கள் கேட்க, உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே சில, ஆண்டவரே, முன் அறிவிப்புகளை அறியும்படியாகவும், ஆண்டவரே, சில ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே தரித்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஆண்டவரே, உங்கள் பாதத்திலே அமர்ந்திருக்கும்படியாக ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, தரித்திருக்கிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகள், தேவ சமூகத்திலே வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நிரப்புவீராக. அப்பா, அப்பா, உன்னதமான ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளாலும் கர்த்தர் நிரப்புவீராக. நிரப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.